அரசு நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிய புலனாய்வு அதிகாரிகளின் குழுவை நிறுவ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் விசாரணை பிரிவு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்தும் பொது சேவை ஆணையம், நாடாளுமன்ற கணக்காய்வு குழு மற்றும் நாடாளுமன்ற நிறுவனங்கள் குழு போன்ற நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் குறித்து முதல்கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல அரசு நிறுவனங்களில் இருந்து பெறப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்த பிரிவில் 20 புலனாய்வு அதிகாரிகள் மட்டுமே பணிபுரிவதால் அனைத்து முறைப்பாடுகள் குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ளும் திறன் போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே பிற நிறுவனங்களில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளை கொண்ட புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் முறைப்பாடுகள் கையாளும் அலுவலர்களின் குழுவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் இந்த அதிகாரிகள் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு நன்கு பயிற்சி பெற்ற புலனாய்வு அதிகாரிகளின் குழுவை வழங்குவதும், வெளி நிறுவனங்களில் இருந்து பொது நிர்வாக அமைச்சின் புலனாய்வு பிரிவுக்கு பரிந்துரைக்கப்படும் கோரிக்கைகளை கையாள இந்த அதிகாரிகளை வழிநடத்துவதுமாகும். அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 150 அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் 14 நாள் பயிற்சி திட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய முதல் குழுவிற்கான பயிற்சி திட்டம் February 5, 2026 அன்று தொடங்கியது. அதை வெற்றிகரமாக முடித்த 42 அதிகாரிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் விழா நாராயண்பேட்டையில் உள்ள அதிகாரப்பூர்வ கேட்போர் கூடத்தின் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தலைமையில் நடைபெற்றது.